அரக்கோணம் இளம்பெண் முன்வைத்த பாலியல் புகாருக்குள்ளான தெய்வ செயலை திமுக காத்து நிற்பது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, எதிர்க்கட்சித் தலைவர் தரப்பில் கூறப்பட்டிருப்பது என்ன விரிவான விவரங்கள்? வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கண்டித்தும் அதே போல முதலமைச்சருக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைத்தும் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் அனுமதியின்றி 2 துப்பாக்கிகள் வைத்திருப்பதாக அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபு உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இந்நிலையில் அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் தான் திமுக அரசின் காவல்துறையால் மிரட்டப்படுவதாக நேற்று கண்ணீருடன் ஒரு காணொலியை வெளியிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் மாணவியை ஏமாற்றுகிறான், பல திமுகவினரின் பாலியல் இச்சைக்கு அந்த மாணவியை இணங்குமாறு துன்புறுத்துகிறான், இதனை தைரியமாக வந்து புகார் அளிக்க அந்த மாணவி வந்த பொழுது காவல்துறை அவரை மிரட்டுகிறது, திமுக இளைஞரணியின் ஏவல் துறையாக காவல்துறை மாறி இருப்பதால் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது என குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார். மேலும் திமுக நகராட்சி கவுன்சிலரிடமிருந்து முறையான அனுமதி பெறாத துப்பாக்கி இருக்கிறது, போதை இளைஞர்களிடம் கத்தி, பள்ளி மாணவர்களின் புத்தக பையில் அரிவாள் தாண்டி சர்வ சாதாரணமாக ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் தமிழகத்தில் புழக்கத்திற்கு வந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த ஆட்சியை அலங்கோல ஆட்சி என்கிறேன், இந்த உண்மையை சொன்னால் முதலமைச்சருக்கு ஏன் கோபம் வருகிறது என்றும், இந்த அவலத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினால் எங்களுக்கு தடை, ஆனால் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக திமுக பொதுக்கூட்டம் நடத்துகிறது, நான் கேட்கிறேன் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்றெல்லாம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய அவர், ஏன் தெய்வ செயலை இப்படி திமுக காத்து நிற்கிறது, தெய்வ செயலை காப்பாற்றுவதன் மூலம் பின்னால் பெரும் அரசியல் முதலை ஏதேனும் மறைக்கப்பட்டு காக்கப்படுகிறதா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். அப்படியெனில் யார் அந்த சார், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை எங்கள் கேள்வி ஓயாது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், நான் எப்போதும் சொல்வது போல இந்த ஆட்சி முடியும் வரை மக்களே தங்களை காத்து கொள்ள வேண்டும், குறிப்பாக திமுகவினரிடமிருந்து என்று குறிப்பிட்டிருக்கிறார். என்கிட்டதான் விசாரிச்சுட்டு விசாரணையில எல்லாமே போய் ப்ரெஸ் ரிலீஸ் விடுறாங்க, நான் கொடுக்குற எவிடன்ஸ் எல்லாம் வெளியில விடுறது, போலீஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, சத்தியமா என்னால முடியல, எனக்கான நீதி எப்பவுமே கிடைக்க போறது இல்லை. விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா.